சம்சம் கிணறானது நபி இஸ்மாயில் பிறந்த காலத்தில் இருந்தே ஆரம்பமாயிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றி இன்று வரை தண்ணீரை சுரந்து கொண்டிருக்கின்றது. இப்ராஹிம் நபியினால் யாருமில்லாத பாலைவனத்தில் ஹாஜர் மற்றும் அவரது குழந்தை இஸ்மாயில் தனியாக விட்டு செல்லப்பட்டார்கள். இவ்வாறு செய்வதற்கு காரணம் என வினவிய போது அவர் எந்த ஒரு பதிலும் கூறவில்லை. இறுதியாக இது அல்லாஹ்வின் கட்டளையா என கேட்டபோது ஆம் என பதிலளித்து இப்ராஹிம் அலை சென்றுள்ளார்கள். சிறிது நேரத்தில் குழந்தை இஸ்மாயில் கடும் வெயிலால் அழ ஆரம்பித்துள்ளது. எனவே ஹாஜர் சஃபா மற்றும் மர்வா மலைகளுக்கு இடையே 7 தடவை தண்ணீரை தேடி ஓடினார். எவ்விடத்திலும் தண்ணீர் கிடைக்கவில்லை. எனவே குழந்தையின் அழுகை குரல் கேட்டு குழந்தையிடமே சென்றுள்ளார். அழுது கொண்டிருந்த குழந்தை தன் கால்களால் பூமியில் உதைத்த தருணத்தில் கால்களுக்கு அடியிலிருந்து தண்ணீர் வர ஆரம்பித்தது. இதை பார்த்த ஹாஜர் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறியபடி அந்த ஊற்றை பார்த்து சம்சம் என கூறியுள்ளார். சம்சம் என்றால் போதும் போதும் என்று பொருள்படும். பின் தண்ணீர் வெளியில் செல்லாமல் இருப்பதற்கு மண்ணை தோண்டி அணை கட்டினார். அப்போது அதை தடுத்து அணை கட்டாமல் இருந்திருந்தால் அந்த நீர் மறுநாள் உலகம் முழுவதும் ஓடக்கூடிய ஆறாக மாறியிருக்கும் என நபிமொழியில் கூறப்பட்டுள்ளது.